வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஸ்பானிஷ் மூவிய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட நேம் ஆல் ஆஃப் மீ. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாத்தியாரு, ஒரு ஸ்டூடண்ட்ஸு. வாத்தியாருக்கும், ஸ்டூடண்ட்ஸுக்கும் நடக்கிற ஒரு லவ் தான். வாத்தியார் ஒரு 35 வயசு இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் அந்த பொண்ணு ஒரு 18 வயசு இருக்கும். இந்த பொண்ணுக்கு அந்த வாத்தியார் மேல ரொம்ப லவ்வு. இப்ப என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ்வுல இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாரி இருப்பாங்க. இந்த படத்த நீங்க தனியா தான் பார்க்கணும். ஃபேமிலியோடயோ அந்த மாரிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா, அந்த படத்துல அப்படி ஒரு ஒரு அடல்ட் கன்டென்ட் மூவி இந்த படம். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு லவ் ரொம்ப உச்சக்கட்ட லவ்வா மாறிரும். இந்த பொண்ணுக்கு இவங்க இந்த பொண்ணோட அப்பா, அம்மா இவங்க 2 பேருமே ஒரு வேலைக்கு போறவங்க. அ அதனாலேயே இந்த பொண்ணு சரியா கவனிக்க ஆள் இல்லாதனாலே அந்த பொண்ணு இந்த மாரி ஒரு லவ்ல மாட்டிக்கும். இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஊர விட்டு போயி நம்ம எங்கேயாவது போய் வாழ்ந்துரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல, ஒரு நாள் இரவு இந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி சூட்கேஸோட எடுத்துட்டு வெளியில அந்த வாத்தியார் கேரக்டர் கார்ல நிப்பாரு. கார்ல ஏறி 2 பேரும் போவாங்க. ஃபுல்லா டிராவல் தான் இந்த படம். வண்டியில கார்ல போய்க்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப தூரம் போவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4, 5 நைட்டு, 4, 5 பகல் வரும். 2 பேருமே ரொம்ப ரொம்ப ரொமான்ஸா தான் இருக்கும். அதாவது வண்டியில டிராவல் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ரூம் எடுப்பாங்க, தங்குவாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து வண்டியில டிராவல் பண்ணுவாங்க, ரூம் எடுப்பாங்க, தங்குவாங்க, ரொமான்ஸ். அடுத்து இப்படியே தான் அந்த இது போயிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது, இந்த வாத்தியார் கேரக்டர் இருக்கார்ல, இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் வந்துரும். என்ன பயம் அப்படின்னா, காசு செலவாகிக்கிட்டே இருக்கு. பெட்ரோல் போட்டு ஃபுல்லா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. போலீஸ் போலீஸ் பிடிச்சதுன்னா, மாட்டிக்கிட்டேன்னா, ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அப்புறம் சமுதாயத்துல எந்த மாரியான ரியாக்ஷன் வரும்? ஏன்னா, இவரு ஒரு வாத்தியார், டீச்சர். அ அந்த பொண்ணு ஒரு ஸ்டூடண்ட்ஸ். அப்போ ஒரு தப்பான ஒரு இது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயமும் இருக்கும். மெயினா பொருளாதார பிரச்சனை அவருக்கு இருக்கும். அ பணம் எல்லாம் செலவாயிடுச்சுன்னா, அடுத்து என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. அது ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி, எந்த ஒரு கவலையுமே இல்லாம இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த பொண்ண திட்டிருவாரு. திட்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணும் யோசிக்க ஆரம்பிக்கும். இது வெறும் ஒரு இனக்கவர்ச்சியில தான் வந்திருக்கு. இது ஒரு லைஃப் கிடையாது. லைஃப் பார்ட்னரா நம்ம இவர எடுத்துக்கிட்டு இந்த லைஃப்ப இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துரும். அதே நேரத்துல அ அத பத்தி பேசும்போது அவரும் சரி ஓகே செட் ஆவாது. நம்ம பிரிஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் அப்படியே எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு ரூம்ல தங்கி இருக்கும்போது, கொஞ்சம் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கையில பணத்த குடுத்துட்டு, கார எடுத்துட்டு அவர் போயிடுவாரு. இந்த பொண்ணு அப்படியே அந்த சூட்கேஸ் பெட்டியோட அப்படியே ரோட்ல அப்படியே நடந்து வரும். அந்த படத்த அப்படியே முடிச்சிருவாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க நடிகர்கள் பத்தி பார்ப்போம். படத்தோட வாத்தியார் கேரக்டர் அவர் பேர் அட்ரியன். மாணவி பேர் தேனியாலா. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாமி காப்பரோ, அ டேன் டெல் அக்யூலா. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பால் ஜான்சன் ரோஜர்ஸ். இந்த படம் ஒரு காதல் நாடகம், மனித உறவுகள் மற்றும் அ உணர்ச்சிகளை ஆராயும் கதை இது. இந்த படம் காதல், சமூக தடைகள் மற்றும் புதிய வாழ்க்கையை தேடும் முயற்சி ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது.